உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ புரியுது. என்ன புரியுது? உனக்கு என்ன ஆச்சுன்னு புரிஞ்சு போச்சு. என்ன மாமா மறுபடியும் நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? தெளிவா சொல்லுங்க. சரி விடு. நான் நேரடியாவே சொல்றேன். அவளோட நேர்மையான குணம் தான் உன்னை லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ண வச்சிருக்கு. அந்த குணம் தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நாம யாரும் அவகிட்ட நேர்மையா நடந்துக்கலன்னு ஒரு குற்ற உணர்வு வருது. அப்படிதானே மாமா? லக்ஷ்மி நம்ம ரிஷி ப்ரோவை அவ்வளோ லவ் பண்றாங்க. அதே மாதிரி ரிஷி ப்ரோவும் கொஞ்சம் கொஞ்சமா லக்ஷ்மிக்காக மனசு மாறுற மாதிரியே தெரியுது. ஆனா இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் இதே தான் சொல்றாரு. தட் ஐ லவ் மலிஷ்கா, லவ் மலிஷ்கா. அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. அவன் மூளை மலிஷ்காவை லவ் பண்ண சொல்லுது, ஆனா அவனோட மனசு லக்ஷ்மியை தான் லவ் பண்ணுது. இப்போ மூளைக்கும் மனசுக்கும் போட்டி நடக்க போகுது, யுத்தம். ஓ, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரிஷி ப்ரோ ஓவர் ஸ்ட்ரெஸ்ல அடிக்கடி வந்து ஐ லவ் மலிஷ்கா, ஐ லவ் மலிஷ்கான்னு சொல்லி அவரையே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரா? எக்ஸாக்ட்லி. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. மூளைக்கும் மனசுக்கும் போட்டி வந்தா மனசு தான் ஜெயிக்கும். இப்ப புரிஞ்சுதா படுவா? என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லட்டுமா? ரிஷி ப்ரோ எத்தனை தடவை வந்து இதே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாலும் அவரோட மனசு இந்த விஷயத்தை ஏத்துக்க போறதும் இல்ல. அது உண்மையா ஆயிடாதுல்ல. எல்லாமே ஒரு ஷோ தான். எல்லாமே ஒரு ஷோ தான். உதாரணத்துக்கு சொல்லவா? இது வந்து ட்ரிங்க் இல்ல, போய் ஆப்பிள் ஜூஸா? ஜூஸ் குடிக்கிறீங்களா? வெரி நைஸ். இந்த வீட்ல யாரும் குடிக்க கூடாதுன்னு மருமக லக்ஷ்மி சொல்லிட்டால. அப்போ நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க, என்ஜாய் பண்றீங்க, இத ட்ரிங்கா நினைக்கிறீங்க. ஷோ ஆஃப். எக்ஸாக்ட்லி. இப்படிதான் ரிஷி மலிஷ்காவை லவ் பண்றேன்னு போய் சொல்லிட்டு தெரியுறான். ஆனா அவன் லக்ஷ்மியை தான் மனசார நேசிக்கிறான். லக்ஷ்மி, நீ ஒரு விஷயம், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்றதே நீங்க தானே சொல்லிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்களை ரொம்ப பாராட்டிருக்கேன். நீங்க ரொம்ப அருமையா சமைப்பீங்கன்னு சொல்லிருக்கேன். அது உண்மைதானே? இன்னொன்னு தெரியுமா? அவ ஃபிளாட் ஆயிட்டா, அப்படியே பின்னாடியே இருக்கா. நீங்க தான் அவளோட குக்கிங் vlog ஹெல்ப் பண்ணும். நீங்க பண்ணுவீங்கல்ல? ஆனா குக்கிங் vlogனா என்ன உங்களுக்கு தெரியாதா? சரி இருங்க, நான் உங்களுக்கு அந்த சேனலே காமிச்சிடுறேன். அதுல நிறைய விஷயங்கள் அவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. யோகா, ஜூபா டான்ஸ், இன்னும் நிறைய. அண்ணாவோட டேப் எங்க? இங்க இருக்கு. ஓ மை காட், வாவ்! ரிஷி அண்ணன் லவ் பேண்ட் வாங்குறாரு. உங்களுக்கும் அவருக்கும். ஹி இஸ் சோ ரொமான்டிக். சரி உட்காருங்க. இங்க பாருங்க, கியூட்டா இருக்குல்ல? லவ் பேண்ட்னா என்னன்னு தெரியும்ல? ஓ லக்ஷ்மி அண்ணி, நீங்க ரொம்ப கியூட். இந்த லவ் பேண்ட்ஸ கப்பிள்ஸ் தான் போட்டுப்பாங்க. ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்னாவே இருப்பாங்க. ஃபார் எவர் லவ். இதோட டேக் லைனை படிச்சு பாருங்களேன். லவ் இஸ் ஃபார் எவர். அப்படின்னா கப்பிள்ஸ் இதை போட்டுக்கிட்டா இட்ஸ் லைக் a promise. இப்போ லவ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எவர். ஜஸ்ட் இமேஜின், அண்ணன் உங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ண போறாரு. அப்படின்னா இது அவர் காதலோட அடையாளம். அதுவும் உங்களுக்காக. ஃபார் எவர் லவ். ஓ மை காட், இது அழகா இருக்கு. இத வந்து ரிஷி வாங்குறாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் சும்மா இந்த டேப்ல பாத்துட்டு இருக்கலாம். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ரிஷி அண்ணா சூப்பர் ரொமான்டிக். அவர் உங்களுக்காக தான் இதை வாங்கிட்டு இருக்காரு. சரி, நீ இதெல்லாம் விட்டு தள்ளு. நான் போய் கெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி ஆகணும். இன்விடேஷன்லாம் அனுப்பிட்டாங்களா இல்லையான்னு போய் பார்க்கணும். ஒரு நிமிஷம், உங்க முகம் எப்படி பூத்து குலுங்குது? பிளஷ்ஷா வெக்கப்படுறீங்களா? நீ இல்ல, ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ முதல்ல கிளம்பு, நாம நாளைக்கு பேசலாம். வெக்கப்படுறீங்க. இல்ல இல்ல இல்ல, நீ முதல்ல கிளம்பு. சாரி, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்புறம் பேசலாம். மை காட் அண்ணி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.